யாருக்கெல்லாம் பப்பாளி பழம் பிடிக்கும் பாருங்க, எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த பழத்தை. அதனால் நீட்டாக சுரக்கா மாதிரி இருக்குது இல்லை. இதுதான் நாட்டுப்பழமா, நாட்டுப்பழம். எனக்கு வேற உடம்புல பிளட்டே கிடையாதுங்க, ஹெல்த்தே கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இன்னைக்கு நல்லா பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்து தின்னன்னு சொல்லிட்டேன். காயாக இருக்கிற மாதிரி தெரியுது, வெளியே பார்த்தா பழுத்து இருக்குது, உள்ளே பாருங்கள் செங்காயாக இருக்குதுல்ல. ஐயோ நாளைக்கு தான் பழுக்குமோ, இல்லை இன்றைக்கி தான் நிறைய சாப்பிட்ணும். நல்லா இருக்கும், டேஸ்ட் பண்ணுறோம். வேறு கொட்டை வேறு நடுவில் வச்சே, இந்த கொட்டை நாங்கள் எடுக்கிறதுக்குள்ள கடுப்பு நோய் ஆகிடும். ஓகே, நல்லா டேஸ்டாக இருக்குது. பால் மேலே வருது, கொஞ்சம் காயாக இருக்குது. எனக்கு வேறு 2 நாளாகவே உடம்பு முடியலடா, என்ன தெரியல. உடம்புலாம் ஒரு மாதிரி நைட் ஆனால் உடம்பு என்ன தெரியுமா, போட்டு ஏதோ அழுத்துற மாதிரியே இருக்குது. ஐயோயோ, ஏதோ அழுத்துற மாதிரியே இருக்குது. காலைல எழுந்துச்சு பார்த்தா எதுவுமே காணோம். அப்புறம் எப்படி உடம்பு இருக்குதுன்னு தெரியல. போட்டு நைட்டில் அழுத்துற மாதிரியே இருக்குது, என்னன்னு தெரியலங்க. சரி, எந்திரிக்கவே முடியல வேற, அப்படியே எந்திரிச்சோடனே உடம்பு முடியாமல் போயிடுது. இன்னும் கொஞ்சம் பழுத்துருக்குன்னு நினைக்கிறோம். பாருங்க, இந்த கீரை நான் ஏன் சரியாக சமைக்க மாட்டேன் தெரியுமா, இதை கட் பண்ணி 4 தண்ணி 5 தண்ணி அரைச்சதோட நம்மளுக்கு போதும் ஆகிவிடும். இதுதான் எனக்கு கீரை வாங்கிட்டு வந்தான்னு பிடிக்கவே பிடிக்காது, கடுப்பாக இருக்கும். கீரை ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு, ஆனால் அது சின்னதாக கட் பண்ணி ஐயோப்பா நான் பொரிப்பேன். எப்படி பொரிப்பேன்னா, வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா இதை 4-5 தண்ணி கழுவுனா தான் இந்த மண்ணில் நரநரன்னு இருக்கும். கழுவி அப்படியே போட்டு நல்லா இது பண்ணி பரட்டி லாஸ்ட்டில் வந்து தேங்காய் கொஞ்சமாக போடுவேன். இறக்க போகிற டைமில் தேங்காய் போட்டு ஒரு தொழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டில் போட்டு பெசின்னு சாப்பிட்ருவேன். என்ன ஒன்று தெரியுமா, அது செய்யறது ஈஸி, சாப்பிட்றது நல்லா ஹெல்த்து ஃபுட்டு தான் அது வந்து. ஆனால் அது கழுவுறதுக்கு ஆயறதுக்கு தான் ரொம்ப கடுப்பு மாதிரியாக வரும் எனக்கு. அதனால் நீட்டு பழம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீட்டு பழம் பார்த்தா சல்லுன்னு இருக்குது. அப்போ குண்டு பழமே வாங்கி சாப்பிடுங்கண்ணா.